ப்ரேயர் பண்ண மாட்டோம். ஆனா மற்ற எல்லா ஊழியத்திலையும் பங்கெடுப்போம். எல்லா ஊழியத்திலையும் பங்கெடுப்போம் வித்தவுட் ப்ரேயர். சர்ச்சில் என்னனாலும் நம்ம இன்வால்வ் ஆகும், பட் வித்தவுட் பைபிள் ரீடிங். வார்த்தையும் ஜெபமும் இல்லை அப்படின்னா நீங்க எதுல பங்கெடுத்தாலும் அதுல உங்களால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை பார்க்கவே முடியாது. இப்ப நான் பிரசங்கம் பண்றேன், இங்க வந்து ஜெபம் பண்ணாமலோ பைபிள் வாசிக்காமலோ இங்க வந்து நின்னா என்னால் அதுல ஒரு திருப்தியை பார்க்க முடியாது. வேதத்தோட இணைஞ்சிருந்து ஆண்டவரோட இணைஞ்சிருந்தா மட்டும்தான் எப்பவுமே அவர் தருகிற அந்த ஆலோசனைகளை, போதனைகளை, நடத்துதல்களெல்லாம் உணர்றதுக்கு இந்த இருதயத்துல உணர்வு இருக்கும். இந்த இருதய உணர்வற்று போகிறதுக்கு காரணம் என்ன? நம்ம அநேகருடைய இருதயம் உணர்வற்று இருக்கிறது. எந்த விஷயத்துல? நம்ம எங்க போறோம், என்ன பண்றோம், எப்படி நடந்துக்கிறோம், எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த இருதயத்துல ஒரு உணர்வே இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான், ஒரு லேக் ஆஃப் ஃபெலோஷிப் வித் காட். தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் குறைவுபட்டிருந்தால், தேவனோடு இருக்கிற அந்த தொடர்பில் எந்த மனிதனுக்கு குறைபாடு இருக்கிறதோ அவனுடைய வாழ்க்கையில் அவனால திருப்தி அடையவே முடியாது. நான் இதை வந்து பிரசங்கமா சொல்லல, ஆலோசனையா சொல்றேன். ஏன் தெரியுமா? இந்த வருஷம் ஃபுல்லா ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நான் அனுதினமும் உங்க கூட தான் இருப்பேன். காலையில் எழும்பும் போது நீங்க தான், ராத்திரி படுக்கும் போது எனக்கு நீங்க தான். என் வாழ்க்கையில இந்த வருஷத்துல ஒரு நாள் கூட நீங்க இல்லாத ஒரு பொழுது கூட எனக்கு போகக்கூடாது. சொல்லுங்க, நீங்க இல்லாத பொழுது போகவே கூடாது.